அக்டோபர் மாதம் 2025 இம்மாதத்துக்கான தலைப்பு கணிக்கக்கூடியவற்றின் கணிக்க முடியாத தன்மை. கணிக்கக்கூடியவற்றின் கணிக்க முடியாத தன்மை. ஒவ்வொரு துறையிலும் எதிர்பாராத தன்மை உள்ளது. விளையாட்டு, வானிலை, அரசியல், விவசாயம், மருத்துவம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த கால அனுபவங்கள் அல்லது நிபுணர்களின் கணிப்புகளை சில வேளை நம்பியிருக்கலாம். சில நேரங்களில் ஒரு காலத்தில் வேலை செய்தவைகளை வழங்க தவறிவிடுகின்றன. கணிக்கக்கூடியவை திடீரென்று கணிக்க முடியாதவையாக மாறக்கூடும் என்பதை இம்மாதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இறைவன் ஒருவரே வாழ்க்கையின் போக்கை திருப்பி விடுகிறார். நமக்கான அவருடைய நோக்கங்கள் ஒருபோதும் முறியடிக்கப்படாதபடி அவர் இதை செய்கிறார். தாவீது மிக நம்பகமான ஆலோசனை ஒருவனான அகிதோப்பேலை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். நாம் திருமறையில் படிக்கின்றோம், அகிதோப்பேல் கொடுத்த அறிவுரை கடவுளின் அறிவுரைக்கு போன்றது. அகிதோப்பேலின் ஆலோசனை கடவுளின் ஆலோசனை போன்றது. இப்படித்தான் தாவீது மற்றும் அப்சலோம் ஆகிய இருவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை மதித்தனர். 2 சாமுவேல் 16 இப்படி படிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக கணிக்கப்பட்டது. அவருடைய ஆலோசனைகள் எதிர்காலத்தை வடிவமைத்தது. ஆனால் அகிதோப்பேல் அப்சலோமிடம் சரணடைந்த போது அது தாவீதுக்கு பெரும் அடியாக இருந்தது. அப்சலோம் தனது தந்தை அழிக்க அகிதோப்பேலின் ஆலோசனையை பெரிதும் சார்ந்திருந்தார். அகிதோப்பேலின் திட்டம் தெளிவான மற்றும் இரக்கமற்றது போல் இருந்தது. சோர்வாக இருக்கின்ற போது தாவீதை பின்தொடர்ந்து அவரை தாக்கி அவருடைய ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். 2 சாமுவேல் 17 1 முதல் 4 வரை இந்த திட்டம் அப்சலோமை மகிழ்வித்தது என்று நாம் படிக்கின்றோம். 14 பதில் தருகிறது, கர்த்தர் அப்சலோமுக்கு ஆபத்தை வரப்பண்ணும்படி அகிதோப்பேலுடைய நல்ல ஆலோசனையை முறிய பண்ண தீர்மானித்திருந்தார். மீண்டும் ஒருமுறை படிக்கின்றேன். கர்த்தர் அப்சலோமுக்கு ஆபத்தை வரப்பண்ணும்படிக்கு அகிதோப்பேலுடைய நல்ல ஆலோசனையை முறிய பண்ண தீர்மானித்திருந்தார். கர்த்தர் அப்சலோமுக்கு ஆபத்தை வரும்படி தீர்மானித்திருந்ததை நாம் மீண்டும் கவனமாய் படிக்கின்ற போது அங்கே சிறப்பான கடவுளுடைய செயல் இடைப்படுகிறதை நாம் படிக்கிறோம். நான் தேர்ந்தெடுப்பேன், நான் தாக்குவேன், வேலை நிறுத்தம் செய்வேன், நான் கொலை செய்வேன். அது சுயமாக நிரம்பியிருந்தது. ஆனால் பெருமைப்படுபவர்கள் ஒருபோதும் கடவுளின் ஏழ்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. மறுபடம் தாவீது வெறுமனே ஜெபித்தார், ஆண்டவரே, அகிதோப்பேலின் ஆலோசனையை முட்டாள்தனமாய் மாற்ற வேண்டுமென்று மன்றாடினார். கடவுளும் அதைத்தான் செய்தார். மீள முடியாததாக தோன்றியதை அவர் மாற்றினார். அதே உண்மை நமக்கும் பொருந்தும். மக்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அவர்களின் திட்டங்கள் குறைபாடற்றதாக தோன்றலாம். அவர்களின் அம்புகள் ஏற்கனவே வரையப்பட்டு குறிவைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கான தனது நோக்கத்தை எதிர்ப்பவர்களின் சூழ்ச்சிகளை இறைவன் ஏமாற்றுகிறார். எனவே அவரிடம் திரும்பி அவரை நம்பி அவரிடத்திலே நீங்கள் நன்றி செலுத்துகின்ற போது இந்த நாள் நமக்கு சிறப்பானதாக அமைந்து விடுகிறது. அகிதோப்பேலை விரக்தியடைய செய்த கடவுள் உங்களுக்காக அவரது திட்டத்தை மற்றவர்களுக்கு விரக்தியடைய செய்வார். நினைவில் கொள்ளுங்கள்,
இறைவன் மாற்ற முடியாததை மாற்றி அமைக்கின்றவர். இந்த ஆண்டவரை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். அவரை நம்புங்கள். அவரிடம் திரும்புங்கள். ஏனென்றால் கணிக்க முடியாததை கணிக்க முடியுகின்றதையும் நமக்கு மாற்றுகின்ற ஆண்டவர் இம்மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.